ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் நல்லவர். ஆமென். வாசிக்க வேண்டிய வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? 4வது வசனம் முன் பகுதியிலே அப்படி ஆக்க மாட்டாது. இதிலே வாசிக்கும் பொழுது சிலர் சந்தேகப்பட்டாலும் என்ன, விசுவாசியாமல் போனாலும் என்ன, அப்படி விசுவாசிக்காமல் இருக்கிறதுனாலே அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படி ஆக்க மாட்டாதே என்று சொல்லி இதில் எழுதியிருக்கிறது. நீங்கள் ஆதிய புஸ்தகத்துக்கு வரும் பொழுது 17வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு. கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைக்கிறான். ஏன் நகைக்கிறான்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் அவளை ஆசீர்வதித்து உனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு சந்தேகம். அதான் சிரிப்பு வருகிறது. விசுவாசம் இல்லை. ஒரு கடவுள் சொல்லும் பொழுது விசுவாசத்திற்குள்ளே வந்திருக்க வேண்டும் என சொல்லுகிறவர் ஆண்டவர். கட்டாயம் அதை நிறைவேற்றவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை வந்திருக்க வேண்டும். ஆனால் ஆபிரகாமுக்கு இல்லை. ஆனால் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதனை 17 வாசிக்கும் பொழுது முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயது இருக்கும் பொழுது பிள்ளை பிறக்குமோ, அவளுக்கு 90 வயது இருக்கும் பொழுது பிள்ளை பெற வாய்ப்பு உண்டோ என்று சொல்லி நகைக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை வாசிக்கும் பொழுது வானத்து நட்சத்திரங்களைப் போல பூமியில் இருக்கிறதான கடற்கரை மணலை போல உன் சந்ததி பெருகும் என்று சொல்லி தேவன் ஆபிரகாமோட சொல்லியும் கூட ஆபிரகாமுக்கு சந்தேகம். எனக்கு ஏறக்குறைய 75 வயது இருக்கும் பொழுது தேவன் அவரோடு கூட பேசுகிறார். 25 ஆண்டுகளிலே அவனுக்கு ஒரு சந்தேகம். முகங்குப்புற விழுந்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவார் என்று சொல்லி இதயத்தில் சொல்லிக் கொள்றான். அவனுக்குள்ள ஒரு நகைப்பு அவருக்குள்ள. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆபிரகாம் அவிசுவாசப்பட்டாலும் நகைத்தாலும் ஆபிரகாம் வாழ்க்கையிலே செய்யக்கூடிய தேவ திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவன் சந்தேகப்படுறான். அவனோட மனைவி நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த ஆதியா புஸ்தகம் 18, 13 வாசிக்கும் பொழுது சாராள் நகைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. இது எப்படி எனக்கு உண்டாகும்? 90 வயதாயிருச்சு, பாட்டியாகி விட்டனே, பிள்ளை பெற வாய்ப்பே இல்லை என்று சொல்லி அந்த அம்மா அந்த இடத்துல நகைக்கிறாங்க. அப்புறம் ஆபிரகாமும் நகைக்கிறாரு, சாராலும் நகைக்கிறாங்க. ஆனால் தேவ திட்டம் என்னன்னா, ஆபிரகாம் மூலமாக ஒரு ஈசாக்கை கொடுத்து 800 கோடி ஜனங்களுக்கு மேலே இருக்கிற இன்றைக்கு வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் தகப்பனாகவும் தாயாகவும் ஏற்படுத்த வேண்டும் என்று தேவனுடைய திட்டம். இன்றைக்கு ஊழியம் செய்து வருகிற ஊழியர்கள் ஒரு இடம் கிடைக்கவில்லை என்றால் சோர்ந்து போய்விடுகிறோம். ஒரு சபை கட்ட முடியவில்லை என்றால் சோர்ந்து போய்விடுகிறோம். ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்க முடியவில்லை என்று சொன்னால் சோர்ந்து போய்விடுகிறோம். ஆனால் தேவன் நம்மை பார்த்து சொல்லுவார், கடற்கரை திரளான கூட்டம் உன் வசம் திரும்பும் என்று சொல்லுவார். ஆனால் சபையில் பார்க்கும்போது 10 பேர், 15 பேர், 20 பேர் இருப்பாங்க. ஆனால் வசனம் எப்படி? கடற்கரை திரளான கூட்டம் வசமாக திரும்பும். சூழ்நிலையை பார்த்து சந்தேகப்படக்கூடாது, சூழ்நிலையை பார்த்து ஏமாந்து போகக்கூடாது. சூழ்நிலையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கை இருக்க வேண்டும். ஊழியர்கள் சோர்ந்து போறீங்க, வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். அழைக்கும் போது தேவனுடைய வார்த்தை உங்களோடு பேசியிருப்பார், வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பார். அதையே நாம் சந்தேகப்பட வேண்டும்? அதை விசுவாசிக்க வேண்டியதனை காலங்கள் வரும்போது அதை நிறைவேற்றுவார். சின்னவன் 1000ஆகவும் சிறியவன் பலத்த ஜாதியுமாக மாறுகிற காலம் வரும். அன்றைக்கு இருந்த சாரால் நகைத்தாலும் ஆபிரகாம் நகைத்தாலும், மகனே, பிள்ளைகளே, 100 வயதிலே உனக்கு நான் பிள்ளையை கொடுக்க என்னால் முடியும் என்று சொல்லி அவனோடு கூட பேசியிருக்கலாம். உன் மனைவி நகைக்கிறாள் என்று சொன்ன உடனே அவரோடு கூட ஆபிரகாம் மூலமா அந்த சாராளுக்கு தேவன் பேசியிருக்கலாம். உனக்கு 90 வயது ஆனால் எனக்கு 100 வயது ஆனால் என்ன, நம்ம பிள்ளையை தருவது தேவன் அல்லவோ என்று சொல்லி ஒருவேளை அவங்க விசுவாசித்திருக்கலாம். நகைப்பு உண்டு, ஆனால் பின் நாட்கள் அவங்க விசுவாசித்திருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் பார்க்கும் பொழுது அருமையான ஒரு
ஒரு சந்ததியாகிய அருமையான ஒரு பிள்ளையை ஈசாக்க தேவன் அந்த நகைத்த சாராளுக்கும் சிரிச்ச ஆபிரகாமுக்கும் நான் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காண்பிக்கும்படி ஒரு ஈசாக்குங்கிற அருமையான பிள்ளையை தேவன் கொடுத்தார். கர்த்தர் நல்லவர். இன்னொரு சம்பவத்தை பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்திற்கு வருவோம். 1:34 வாசிப்போம். அதுல இப்படியா எழுதியிருக்கிறது, அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். இப்ப தேவ தூதன் மரியாளை பார்த்து, தேவ தூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ தூதனே மரியாளிடம் பேசும் பொழுது அவள் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தால், நான் புருஷனை அறியேனே, திருமணமும் ஆகவில்லையே, நான் புருஷனை அறியாமல் இருக்கும் பொழுது ஒரு கன்னி பெண்ணுக்கு எப்படி பிள்ளை உண்டாகும் என்று சொல்லி இந்த இடத்துல மரியாள் சந்தேகப்படுறாங்க. எப்படி ஆகும், எதிர்த்து பேசுறாங்க. ஆனா தேவ திட்டம், இந்த பூமியில இயேசு கிறிஸ்து மரியாள் மூலமாக தான் பிறக்க வேண்டும் என்று சொல்லி தேவ திட்டம். அப்ப மரியாள் மூலமாக பிறக்க வேண்டிய பிள்ளை மார்த்தாள் மூலமாய் பிறக்க முடியாது, மரியாள் மூலமா மாத்திரமே பிறக்க முடியும். அந்த மேசியா அந்த மரியாள் வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி தேவ திட்டம் இருந்ததினால்தான் மரியாளை பார்த்து கிருபை பெற்றவளை நீ வாழ்க என்று சொல்லி அந்த இடத்துல அந்த தேவ தூதன் மரியாளோடு பேசுகிறான். அப்படி அவன் பேசும் பொழுது மரியாள் சந்தேகப்படுகிறாள், எப்படி அறிவேன், நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். ஆனால் தேவ திட்டம் மேசியா பிறக்க வேண்டும் என்று சொல்லி, ஒருவேளை மரியாள் அந்த இடத்துல புருஷனை அறியேனே இது எப்படி ஆகும்னு சொல்லி ஒருவேளை சொல்லியிருந்தாலும், தேவ திட்டம் மரியாள் மூலமாக ஒரு பிள்ளையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவ திட்டம் இருக்கிறதுனால இந்த திட்டம் நிறைவேறுகிறது. நீ பின்பாக வசனங்களை வாசிக்கும் பொழுது மரியாள் மூலமாகவே இயேசு கிறிஸ்துவை தேவன் பெற்றெடுக்க கிருபை செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அப்ப மரியாளுக்கு ஒருவேளை பேசின பிறகு, ஒருவேளை தேவ தூதன் போன பிறகு நீங்க அடுத்து வசனங்களை வாசிக்கும் பொழுது அதில் என்ன சொல்லுகிறான்னு சொல்லி பார்த்தால், நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால், அப்பொழுது தேவ தூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். நல்லா கவனிங்க, 38வது வசனத்துல, நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு செய்யும். ஒரு விண்ணப்பத்தை பண்றதை பாருங்க. முதலாவது சந்தேகப்படுற மரியாள் பின் வரும் வசனங்களை வாசிக்கும் பொழுது என்ன செய்யறாங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை. சந்தேகப்பட்டாலும் பின்னாடி அவங்க அடிமையா ஒப்பு கொடுக்குறாங்க. உங்களுடைய சித்தத்தின்படி செய்யுங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்தார். கர்த்தர் நல்லவர். இன்னொரு பகுதியை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது சகரியா தேவ தூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். அதற்கு 20வது வசனம், இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்க நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்று சொல்லி அந்த தூதன் சொல்றான். இந்த இடத்துல சகரியா என்ன சொல்றாரு, நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளா இருக்கிறார்களே. இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக ஒரு எலியா வர வேண்டும் என்று சொல்லி தேவ திட்டம் இருந்ததினாலே யோவான் ஸ்நானகனை இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டும். அது யார் மூலமா அனுப்ப வேண்டும் என்று சொல்லி பார்த்தால், சகரியா மூலமாகவும் எலிசபெத் மூலமாக தான் அனுப்ப வேண்டும். ஆனா சகரியா தேவ தூதன் நின்று சொல்லும் பொழுது, பயப்படாது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி பின் வரும் வசனங்களை அவர் இப்படியாக சொல்லிக் கொள்ளும் பொழுது இவன் என்ன சொல்லலாம், கிழவியா இருக்கிறேன், நான் கிழவனா இருக்கிறேன், மனைவி வயது சென்றவள் இருக்கிறாள், இது எப்படி ஆங்கிற ஒரு கேள்வி. ஆனா தேவ திட்டம் இவர்கள் மூலமா தான் யோவான் ஸ்நானகன் பிறக்க வேண்டும் என்று, இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வரவேண்டிய ஒரு தீர்க்கதரிசி பிறக்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் இருந்தது. அதனால நான் ஊமையா இருந்தேன். நீ தகுந்த காலத்துல நடக்க போகிற வார்த்தை நீ விசுவாசியாமல் இருக்கிறதுனாலே நீ ஊமையா இருப்பாய் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். சில வேளைகளிலே இவங்க ஊமையா இருப்பதற்கான காரணமே என்னவென்று சொல்லி பார்த்தால், அவன் விசுவாசியாமல் இருக்கிறதுனால தான். அவனுக்கு விசுவாசம் இல்லை, ஆனால் தேவ திட்டம் நிறைவேறுகிறது.
எலிசபெத் மூலமாக ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து அவனுக்கு யோவான் ஸ்நானகன் என்று பெயர் வைக்கிறார்கள். 3 சம்பவங்களை உங்களிடத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆபிரகாமை குறித்து சொன்னேன், சந்தேகப்பட்டாலும் ஈசாக்கை தேவன் தந்தார். மரியாள் அம்மாவை குறித்து சொல்லும் பொழுது அருமையான அவங்க பெற்ற இயேசுவை பெற்றெடுத்த தாயார், நான் புருஷனை அறியனே என்று சொன்னாலும் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்ன உடனே அவர்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கும்படியான பாக்கியத்தை தேவன் தந்தார். அதற்கு அடுத்து சகரியா, யோவான் ஸ்நானகன் பிறக்க வேண்டும் என்று சொல்லி இருந்திருந்தாலும் வயது சென்றவளா இருக்கிறமே என்று சொல்லி அவர்கள் கேள்வி கேட்டது நிமித்தமாக அவர்களை விட்டுவிடவில்லை. பின் நாட்களில் ஊமை ஆன பிறகு அவன் மன்னிப்பு கேட்டிருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், வார்த்தையின்படி செய்யும் அப்படின்னு வேதத்தில் இல்லை. ஆனால் தேவன் அப்படி ஒரு பொருத்தனையோடு அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். அவன் அவிசுவாசப்பட்டாலும் அவன் மூலமாய் நிறைவேற்ற வேண்டிய தேவ திட்டத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. திரும்ப ரோமர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? யார் அவிசுவாசமாய் இருந்தாலும் தேவ திட்டம் ஒன்று இருக்கிறது, அந்த தேவ திட்டம் நிறைவேறும். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சொந்த இடம் இல்லை, சபை நடத்துவதற்கு சொந்த ஆலயம் இல்லை. அப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் தேவன் என்னோடு கூட பேசுகிறார், உனக்கு 100 ஏக்கரை தருவேன் என்று. மிகவும் சொற்ப ஜனங்கள் தான் தேவ சமூகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் தேவன் என்னோடு கூட தேவன் பேசுகிறார், கடற்கரை திரளான கூட்டம் வசம் திரும்பும் என்று, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று தேவன் என்னோடு கூட பேசுகிறார். ராஜாக்கள் பிரபுக்கள் நடந்து வருவார்கள் என்று சொல்லி தேவன் பேசுகிறார். நீ அநேக தேசங்களுக்கு கால் வைக்க நான் அழைத்து செல்வேன் என்று சொல்லி தேவன் பேசுகிறார். நீங்க மிகப்பெரிய திட்டங்களை தேவன் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். நீ கால் வைக்காத தேசமே இருக்காதுன்னு சொல்லி பல முறை தேவன் என்னோடு கூட பேசியிருக்கிறார். ராஜாக்கள் பிரபுக்கள் உன்னை தேடி வருவாங்கன்னு சொல்லி பேசியிருக்கிறார். நீ நடத்துகிற கூடைக்கு பல தேசங்களிலிருந்து ஃப்ளைட்ல ஆராதனைக்கு வருவார்கள் என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் விசுவாசிக்க முடியுமா? 100 ஏக்கர் கிடைக்குமா? வெளிநாட்டிலிருந்து தேவ ஜனங்களை ஆராதனைக்கு இந்த தஞ்சை பட்டணத்துக்கு தேவன் கொண்டு வருவாரா? பார்க்கும் பொழுது ராஜாக்கள் பிரபுக்கள் தேவ சமூகத்து வருவாங்களா? கடற்கரை திரளான கூட்டம் வசம் திரும்புமா? இத்தனை வருடம் ஊழியம் செய்து ஆத்து மக்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை வராது. ஆனா ஆபிரகாம் விசுவாசித்தன, அவனுக்கு அது நீதியாக எண்ணினார். இதை வாசிக்கிற எனக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் உண்டு. யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ அவர்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். இன்னும் அவிசுவாசமாய் இருந்தவர்களுக்கும் அவர்களுக்கு உணர்த்தி, உன் மூலமாய்தான் நான் ஒரு பிள்ளையை கொடுக்க முடியும், உன்னை உயர்த்த முடியும் என்று சொல்லி அவர்களோடு இருந்து அந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்தி அற்புதங்களை செய்திருக்கிறார். அப்போ சந்தேகப்படுகிறவர்களுக்கும் அவிசுவாசப்படுகிறவர்களுக்கும் உணர்த்தி அந்த காரியத்தை சொல்வாரானால் அவர் சொன்ன உடனே அப்படியே அப்பட்டமாக நம்பி தேவனால் கூடும், தேவனால் முடியும், அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு இருக்கிற எனக்கு எப்படி தேவன் செய்யாமல் இருப்பார்? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நான் அவிசுவாசமா இராமல், ஆபிரகாம் விசுவாசத்துல வல்லவனாய் இருந்தான். அதே போல நீங்களும் நானும் அவிசுவாசத்துல நம்ம குறைப்பட்டு போகக்கூடாது. ஊழியம் செய்து கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளா இருக்கிற நமக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் இன்னைக்கு குழந்தை இல்லாம இருக்கிறீங்க. பல தேசத்துல குழந்தை எடுத்து வளர்க்கலாமா அல்லது குழந்தை கொடுப்பாரா என்று சொல்லி அப்படி ஒரு ஊசலாட்டத்தோடு இருக்கிறீங்க. அப்படி அல்ல. உங்களுக்கு தேவன் சொல்லி இருந்தா, தேவன் பேசி இருந்தா அதை கட்டாயம் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். உங்களுக்கு குழந்தைய இந்த வருடத்துல தேவன் தருவார். நிறைய ஊழியர்கள் குழந்தை இல்லாம இருக்கிறீங்க, குழந்தை இல்லை, ஜெபிக்கிறீங்க, கண்ணீர் விடுறீங்க, நான் அவ்வளவு ஊழியம் செய்கிறேனே, எனக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிற பாஸ்டர் அம்மாமார்கள் எத்தனை பேருங்களா இருக்கிறாங்க இந்த உலகத்துல, அழுது கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு குழந்தை கொடுக்கிற தேவனே, எங்களுக்கு ஒரே பிள்ளை, பெண் பிள்ளை கொடுத்தாலும் ஆண் பிள்ளை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற ஊழியக்கார பாஸ்டர் அம்மாமார்கள் இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு ஏறக்குறைய 100 வயது இருக்கும் பொழுது, சாராளுக்கு 90 வயது இருக்கும் பொழுது அருமையான ஒரு ஈசாக்கை தேவன் கொடுப்பது உண்மை என்றால் உங்களுக்கு எனக்கும் தேவன் நிச்சயமாய் கொடுப்பார். நான் விசுவாசித்தது எதையுமே தேவன் எனக்கு அல்ல தட்டினது இல்லை. நான் கேட்டது எல்லாம் என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். நீ விசுவாசி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எப்ப விசுவாசிக்கிறோமோ அப்பதான் மகிமையை காண முடியும், இல்லைன்னா காண முடியாது. விசுவாசிங்க,
நம்பிக்கை வைங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சிலருக்கு நீர்க்கட்டிகள் இருக்கிறதுனால குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி டாக்டர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஒருவேளை யூட்ரஸ் ரொம்ப பலவீனமாக இருக்கு, குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி ஒருவேளை சொல்லியிருக்கலாம். ஃப்ளோபியன் டியூப் வெடிச்சிருச்சு, இனி பிள்ளை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா தேவன் எல்லா கூற்றுகளையும் மாற்றுகிற அன்பு தெய்வம். உங்களிடத்து என்ன பேசினாரோ, சூழ்நிலையில் எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் திருமணமாகி கரெக்டா 10 மாதத்துல ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் முதல் மகன் பேர் யோவான். 2வது மகன் பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. முதல் மகன் பிறந்து ஒரு 2 வருடத்திற்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஆபரேஷன் நடந்தது. அதிலே டாக்டர் சொன்னார்கள், இனி குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால உங்களுக்கு ஃபேமிலி பிளான் பண்ணணும்னு சொல்லி நம்மளோட பாஸ்டர் அம்மாட்ட சொல்லும் பொழுது அவங்க அந்த மயக்கத்திலே இருந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, ஆண்டவரே, நான் சிங்கப்பூர் தேசத்துல இருக்கும் பொழுது எனக்கு 2 ஆண் பிள்ளையை தருவேன்னு சொன்னீங்களே, ஒரு பிள்ளை பெற்றெடுத்துட்டேன், உமக்காக இன்னொரு பிள்ளை பெற்றெடுக்க வேண்டுமே. டாக்டர்கள் இப்படி சொல்லுகிறார்களே, உயிருக்கு ஆபத்து, அதனால ஃபேமிலி பிளான் பண்ணி ஆகணும்னு சொல்லி சொல்றாங்களே, நான் என்ன செய்வேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் பேசியிருக்கிறார். உனக்கு சொன்னதை நான் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த மயக்கத்திலே இந்த ஆஸ்பத்திரியில் டாக்டர்ஸ் எனக்கு ஃபேமிலி பிளான் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா, அதுக்கு மேலே ஓ இஷ்டம்னு சொல்லி அந்த டாக்டர்ஸ் விட்டுட்டாங்க. ஐயா, 5 ஆண்டுகள் குழந்தையே இல்லை. இவங்க கேட்டாங்க, சிங்கப்பூர்ல இருக்கும்போது 2 ஆண் பிள்ளையை தருவேன்னு சொன்னீங்களே, ஒரு ஆண் பிள்ளை கிடைச்சிருச்சு, இன்னொரு பிள்ளை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு இருக்கு அப்படி சொல்லும் பொழுது, ஆனா என்னுடைய மனைவி பாஸ்டர் அம்மா நல்ல விசுவாசிக்கிறவங்க. உலகமே ஒருவேளை நம்முடைய சரீரத்துல மாற்றங்கள் இருக்கலாம், குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும். 2 ஆண் பிள்ளை தருவேன்னு சொல்லியிருக்கிறார், கட்டாயம் நிறைவேற்றுவார்னு சொல்லி அவங்க விசுவாசித்ததுனால 5 வருடம் கழிச்சு இன்னொரு ஆண் மகனை தேவன் கொடுத்தார். அவர் பேர் காலேப். இன்னைக்கு 2 பிள்ளைகளை கொடுத்து பிள்ளை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு மகனோடு நிறுத்தி விட வேண்டிதான் என்பது அறிவியல் கூற்று. ஆனா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை, தேவன் பேசின வார்த்தை அவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறாரே என்று சொல்லி பாஸ்டர் அம்மா அவங்க விசுவாசித்தாங்க. அப்படியே தேவன் எங்களுக்கு கொடுத்தார். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர், அவர் மேன்மைப்படுத்துகிறவர், அவர் உயர்த்துகிறவர். எத்தனை சூழ்நிலைகள் நமக்கு மாறினாலும், எந்தெந்த சூழ்நிலைகள் நமக்கு ஏற்பட்டாலும் தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாருங்க. உங்களை நடக்க வைப்பார்னா தேவன் நடக்க வைப்பார். உங்களுக்கு ஒரு டாக்டர் பெண்ணை கொடுப்பார்னா டாக்டர் பெண்ணை கொடுப்பார். ஒரு ஊழியக்காரிய அல்லது ஊழியக்காரனை கொடுப்பார் என்று சொல்லி பேசியிருப்பார். ஆனால் அவர் அந்த ஊழியக்காரியின் தேவன் கொடுப்பார். காலங்கள் நீட்டிக்கலாம், காலங்கள் அப்படியே கடந்து போகலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் கடந்து போகாது. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமா மாறுவான். ஏற்ற காலம் ஒன்று வைத்திருக்கிறார் தேவன். அந்த ஏற்ற காலத்தில் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நான் சிறு வயதிலே நான் அம்மா அப்பா இறந்ததுனால தனிமையாய் வீட்டில் படுத்திருக்கும் பொழுது நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், எனக்கு ஒரு திருமணத்தை செய்து கொடுத்தால் மனைவி இருப்பார்கள், பிள்ளைகள் பெற்று பிள்ளைகளும் இருப்பார்களே, நாங்கள் ஊழியத்தை நல்ல திறம்பட செய்யலாமே என்று சொல்லி நான் நினைத்தேன். ஆனால் வாய்ப்பே இல்லை, திருமணத்துக்கு வாய்ப்பே இல்லை. வயதமாகி கொண்டிருக்கிறது. பலவீனமா இருக்கிறதுனால திருமணம் பெண் கொடுப்பதற்கு எல்லாரும் யோசிக்கிறார்கள். வருமானமும் இல்லை. இந்த நிலைமையில எப்படி திருமணம் செய்ய முடியும்? ஆனா ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு நீ உன் வீட்டுல படுத்திருக்கிற தனிமையா, இன்னைக்கு ஒண்டி ஆளா நீ படுத்திருக்கிற. ஆனா காலங்கள் வரும் பொழுது உன் வீடு நெருக்கமா இருக்கும். உனக்கு ஒரு மனைவியை கொடுப்பேன், பிள்ளைகளை கொடுப்பேன், உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னார் தேவன். அந்த நாள்ல அப்படியே நான் தேவனை நம்பினேன். இன்றைக்கு வேண்டுமென்றால் வனாந்திரமா இருக்கலாம், இன்னைக்கு வேண்டுமென்றால் பெண் கிடைக்காம இருக்கலாம், குழந்தைகள் இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்குன்னு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார், நியமித்து வச்சிருக்கிறார். அது எந்த தேசத்துல இருந்தாலும் அந்த பெண்ணை கொண்டு திருமணம் செய்து முடிப்பார் என்று நம்பிக்கையோடு இருந்த எனக்கு ஒரு ஏற்ற காலம் வரும்போது சிங்கப்பூரில் வேலை செய்த பெண்ணை துரிதமாய் இந்தியாவுக்கு போ என்று சொல்லி என்னுடைய ஜபத்தினால இந்தியாவில் எங்கள் ஊர் பக்கத்து ஊர் கொண்டு வந்து அவர்களே அந்த தேசத்தில் அந்த சிங்கப்பூர் தேசம் இந்தியாவுக்கு வந்தார்கள். வந்த பிறகு நான் ஊழியத்துக்கு போகும்போது அவரை சந்திக்கும் பொழுது அவர்கள் பேசின வார்த்தைகள் எல்லாமே
இந்த வாலிப வயதில் தேவனுக்காக கண்ணீர் விட்ட ஒரு நல்ல ஒரு சகோதரியா இருந்தார்கள். பெரியவர்களை பார்த்து பேசி அந்த பெண்ணை கேட்டு தேவன் எனக்கு அந்த திருமணத்தை செய்து முடித்தார். நான் தனிமையா இருந்து எனக்கு மனைவியை கொடுத்தார், 2 பிள்ளைகளையும் கொடுத்தார். தேவன் எப்படி கைவிடுவார்? கைவிடவே மாட்டார். இந்த பரிசுத்தவான்களுக்கு கொடுத்த அன்பு தெய்வம் நமக்கும் கொடுப்பார். நம்பிக்கையோடு செயல்படுங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார், வெட்கப்படுத்த மாட்டார். ஆமென். மனுஷன் மனம் மாறிடுவான். இன்னைக்கு தருவேன்னு சொன்னாலே தரமாட்டாங்க. மனிதன் என்றைக்கும் மனம் மாறுகிறவன், ஆண்டவர் மனம் மாறாதவர். சூழ்நிலையை தயவு செய்து பார்க்கக்கூடாது. நான் ஒரு நாளும் என் சூழ்நிலையை பார்க்கல. நான் என் சூழ்நிலையை நான் பார்த்துருப்பேன்னா இன்னும் அந்த கிராமத்தில் தான் நான் இருந்திருப்பேன், ஒரு விசுவாசியா இருந்திருப்பேன். இன்னைக்கு உலக நாடுகளே பார்க்கிற அளவுக்கு இந்த டிவி மூலமாக, இந்த நித்தியம் டிவி மூலமாக நான் பேசுகிறேன் என்று சொன்னால் நான் விசுவாசித்தேன். என் வாழ்க்கையில் அது நீதியாக எண்ணப்பட்டது. என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மையை கொண்டு வந்தது. கட்டாயம் உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை பாடுவோம். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. உடன்படிக்கையின் தேவன், நீ உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன், நீ உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. மறவாமல் நினைத்தவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. சொன்னதை செய்து முடிப்பே. நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டே. சொன்னதை செய்து முடிப்பே. நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டே. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. மறவாமல் நினைத்தவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைத்தீரையா ஏசையா, நிறைவேற்றி முடிப்பீரையா. மறவாமல் நினைத்தவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து
நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. உங்களுக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நேசிக்கிறதான நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். ரோமருக்கு எழுது நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே எங்களோடு கூட பேசி வாக்குத்தத்தம் பண்ணினது ஒரு உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருந்த அந்த 3 பரிசுத்தவான்களுக்கும் மிகப்பெரிய அற்புதத்தை செய்தவர், எங்களுடைய வாழ்விலும் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வீர் என்று சொல்லி நம்பிக்கையோடு காணப்படுகிறோம். நாங்கள் அவிசுவாசப்பட மாட்டோம். வார்த்தை கேட்ட உடனே விசுவாசிப்போம். இந்த விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை நாங்கள் காண்போம். என் தேவன் பெரிய காரியங்களை செய்வீர். இந்த நாளில் சந்தேகத்தோடு இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் வாழ்விலே சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க, விசுவாசத்தை ஏற்படுத்துங்க. தேவன் தாமே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நன்மை கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.